பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூலிப் போதைப் பொருளுக்கு அதிகம் அடிமையாகி இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே கூலிப் எனப்படும் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவது தொடர்பாக பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த வழக்குகளில் கைதானவர்கள் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்குகள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூலிப் எனும் போதைப் பொருளுக்கு அதிக அளவில் அடிமையாகி இருப்பதாக கருத்து தெரிவித்த நீதிபதி, தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் கூலிப் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். தற்போது பள்ளி மாணவர்களிடையே பெருகி வரும் வன்முறைக்கு இத்தகைய போதைப் பொருட்களின் பயன்பாடு முக்கிய காரணம் என்று கூறிய நீதிபதி, இத்தகைய போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டார்.